நண்பர்களே, ஸோ இன்னைக்கு குள்ளன் பினு. ஸோ நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பொட்டல் இருந்தது. அந்த பொட்டல் வந்து ஸ்ரீராமநவமி சமயத்தில் உபன்யாசம் நடத்துவாங்க. அப்புறம் சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி போரிங்காக தான் நடந்துகிட்ருக்கும். திடீர்னு ஒரு வருஷத்துலேருந்து ஒரு சர்க்கஸ் ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து வருஷம் சர்க்கஸ். சின்னமனூர் ஃபேமஸ் சர்க்கஸ்னு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. சின்னமனூர் நேம்டு சின்னமனூர் ஃபேமஸ் சர்க்கஸ். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிடும். ஏன்னா வீட்டுக்கு எதிர்க்க தான் நடக்கும். அதில் நீங்கள் சர்க்கஸ் பார்த்துருப்பீங்க. அதில் மற்ற எல்லாம் நடந்தாலும் கோமாளிகள் தான் அதில் மெயின். சின்ன பையங்களுக்கு பிடிச்சது கோமாளிகள் தான். அந்த கோமாளிகள் அஃப்கோர்ஸ் ஸ்டீரியோ டைப்பாக குள்ளர்கள் தான் இருப்பாங்க. 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அதை போய் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஆனால் பகலில் அது நைட்டு முடிஞ்சிடும். பகல்லையும் நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணா அப்படின்னா வேறு வேலை கிடையாதுல்ல. அதனால் பார்த்துட்டு இருந்தால் அவங்க வந்து வெளியே சர்க்கஸில் இருக்கிற எல்லாருமே வெளியே போய் கடைக்கு போவாங்க அல்லது டீ குடிக்க போவாங்க. அவங்களாம் அப்சர்வ் பண்ணலாம். மற்றவங்க யாரும் உங்களுக்கு அடையாளம் தெரியாது. அவங்க சர்க்கஸில் என்னவா இருந்தாங்க, வெளியே எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த குள்ள மனிதர்களை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க தான் அது அப்படின்னா வெரி ரேர் இல்லையா? அப்போ அவங்கள பார்க்கும்போது இவங்க சாதாரண மனிதர்களாங்கிறது அந்த சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இவங்களும் நார்மலாக நம்மளை மாதிரி தான் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாது. அப்போ இந்த கதையில் வந்து இந்த குள்ளன் பெனூன் அந்த டைட்டில் கேரக்டர் வந்து அந்த மாதிரி அவர் குள்ளமாக இருக்கார். அவங்க தாத்தா வந்து தேடி போய் உயரமான ஃபேமிலியில் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணாலும் விதியின் விளையாட்டால் இவர் மட்டும் குள்ளமாக பிறந்துடுறாரு. குள்ளமாக பிறந்துட்டோங்கிறதுனால இவர் வந்து எதையும் குறைய வைக்கல. இவர் வந்து ஸ்கூட்டர் ஓட்டுறாரு, டென்னிஸ் விளையாடுறாரு, அப்புறம் கடையை மெஸ் வச்சு நடத்துகிறாரு. அவங்க அப்பா ஆரம்பித்த மெஸ்ஸை கூட இருந்து நடத்துகிறாரு. அவங்க அக்கா பொண்ணுங்களை அதெல்லாம் வச்சு அவங்களையும் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி எல்லாமே செய்கிறாரு. ஆனாலும் வந்து இவரோட மன ஓட்டம் எதுவுமே சொல்லலை. ஆத்தர் வந்து இவர் அதெல்லாம் செய்கிறாரு, அது எல்லாத்தையுமே விவரிச்சுக்கிட்டே போனாரே தவிர அதெல்லாம் வந்து பெனு வந்து எப்படி எதிர்கொண்டான்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அவர் வந்து யாரும் அவரோட விளையாட மாட்டேங்கிறாங்க. இவராக தனியாக ஒரு விளையாட்டை க்ரியேட் பண்ணி இவராக விளையாட வேண்டியது இருக்குது. பக்கத்து வீட்டு பொண்ணு கூட கிண்டல் பண்ணுறா, நீ வந்து பவர்குட்டி கூட கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மாதிரியே தான் அவர் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து இவர் வந்து நார்மலாக நடத்துறாரு. ஆனால் அவரோட மனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் எதுவுமே இல்லை நான் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா இவர் குள்ளமாக இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய மர வியாபாரம் கைவிட்டு போயிடுது இல்லையா? அதனால இவர் வந்து ஒரு மெஸ்ஸாக இருக்கிறார். அப்பா மெஸ் ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா அதனால அப்பாட்ட இருந்து எந்த விதமான அன்பும் கிடைக்கல. அவங்க அம்மா மட்டும்தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அப்பா இருந்த வரையும் இவரை வந்து அவரோட பேசுறதும் இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. அப்படியே அவர் காலம் முடிஞ்சிருது. அவர் இறந்த பிறகு கூட அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தான் அவர் நடந்துக்கிறார் பெனு வந்து. ஸோ எல்லா இடத்துலையுமே இவர் வந்து ஒரு நார்மல் அப்படிங்கிற மாதிரியே தான் நமக்கு காட்டுறாங்க. ஆனால் அவர் ஏன் அப்படி இருக்காரு, அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் இல்லை. ஓமைகளும் இந்த கதையில் நான் ஜாஸ்தி இல்லை. முதல்ல ஆரம்பத்தில் அவர் இல்லை, அது ஸ்கூட்டரை நிறுத்துறதுக்காக நீரோட்டம் பார்க்குறவங்க, அந்த நீரோட்டம் பார்க்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, டிவைனிங்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு இப்படி ஓடுவாங்க. எங்கே தண்ணி பூமிக்கிட்ட எங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓமை ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி இவர் வந்து அப்புறம் அக்கா பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாரு. அடித்ததில் 1.5 அடி உயரமாயிடுறாரு. அந்த தார் போட்ட ரோடு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை நல்லா இமேஜின் பண்ண முடியும். தார் நல்லா காலில் ஒட்டிக்கும். ஸோ அப்புறம் அதை கழுவுறதுக்கு மண்ணெண்ணெய் அதெல்லாம் போட்டுனா எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவரை தெரியாமல் அதில் வந்து தாரில் ஷூ காரோட போனதுனால 1.5 அடி உயரம் ஆகிடுறாரு. அந்த 1.5 அடி உயரம் ஆன உடனே இவரோட மற்றவங்க பார்த்த பார்வை மாறிடும். ஏன்னா அந்த பாதிரியாருக்கு வணக்கம் சொல்கிறாரு. அவர் இவரை புரிஞ்சு பார்க்காம நேராக பார்த்து சோத்திரம் பண்ணுறது. அது தெரிஞ்ச உடனே இவர் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் இவராகவே வலிஞ்சு போய் வாசலோடு நின்று பேசிட்டு வருது. அதுவரை அவர் யாருடையும் பேசுகிறதே இல்லை. இவர் கிளப்புக்கு போவார், அங்கேயுமே ஒன்றும் பேச மாட்டாருன்னு தான் கதையில் வருது. ஆனால் இப்போ வந்து நேராக போய் பேசுகிறாரு. தைரியமாக பேசுகிறாரான்னு தெரியல. வீடு வரையும் போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறாரு. அப்புறம் வீட்டில் போய் இல்லாமல் அந்த உயரத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இவர் என்ன புரியும்னா, இவர் இதாகவே இவர் வந்து முதிர்ச்சி அடைஞ்சவரா, இல்லை வந்து தற்காலிகமாக இந்த கிடைச்ச இந்த வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா அவருக்கு அதுவரை நடந்த கதையில் வந்து பெனு வந்து ரொம்ப மெச்சூர்டாக தான் நடந்துகிட்டு இருப்பார். ஒன்றும் புலம்ப மாட்டார். நம்ம நிலைமை இதுதான் அப்படிங்கிறனால அந்த வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு உயரம் கிடைச்ச உடனே அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் மேடப் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. இது கதை தான், அதனால் எவ்ரிதிங் இஸ் மேடப். ஸோ அது எனக்கு ஒன்று சந்தேகமாக இருந்தது. மற்றபடி முதலே சொன்ன மாதிரி இந்த 100 ஆஃப் சாலிட்யூட் படித்தவங்க அதிலே இப்படி தான் யாரோட மனத்தில் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, வசனமே எதுவுமே இல்லை அந்த கதையில். மொத்தமாகவே ஜஸ்ட்டு ஒரு ஆள் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
விடு ஒரு கேரக்டரை வச்சு அந்த பரம்பரையோட கதையே நல்லா சொன்னாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் வேற அதுக்கு மேலே ஒரு லேயர் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு இதாக இருந்தது. மற்றபடி இதுவரை நம்ம படித்த கதைகள் எல்லாமே, இத்தனை மாதங்கள் படித்த கதைகள் எல்லாமே ஆண் பெண் உறவை பற்றியே தான் இருக்கும் நிறைய. அதனால் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த வாரம் எல்லா கதையுமே ஆல்மோஸ்ட் போன விலாசம்ல மட்டும்தான் அந்த கல்யாணிக்கும் அவருக்கும் லேசாக ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் இருந்தது. தவிர மற்ற எல்லா கதையுமே வியாபார சம்மந்தமாகவோ அல்லது பொதுவான வாழ்க்கை சம்மந்தமாக இருந்ததுனால அந்த வகையில் இந்த வாரம் நம்ம அது ரேண்டமாக தான் அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். சூஸ் பண்ணலை அப்படி. ஏன்னா இந்த கதை நீங்கள் தான் அசைன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு வித்தியாசமாக படிச்சிருந்தது, பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். தேங்க்யூ.